ராபிட் வந்து ரேட்லுக்கு ஹெல்ப் பண்றான். அவரோட வெட்டப்பட்ட கையில இருந்து ரத்தம் அதிகமா போறதுனால அதை பேண்டேஜால கவர் பண்ணி பிளட் வெளியில போறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். கேமராமேன்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? இந்த மாதிரி நேரத்துல அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப யாரும் அவளை அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து அவ தப்பிச்சிருவா. இந்த பச்சைவந்திங்க எல்லாம் ஒரு வீட்டு மேல நினைச்சிட்டு இப்ப அங்கிருந்த 4 பச்சைவந்தியில ஒரு பச்சைவந்தி வந்து ராபிட்ட புடிச்சிடுறான். இப்ப அதுல இருந்து ஒருத்தன் டைகர் இப்ப இல்ல, சீத்தாவும் இப்ப இல்ல, ராட்லும் இப்ப இல்ல, அதனால உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டமே எந்திரிச்சு நிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு பட்டிருக்கிற காயத்தினால அவனால இனி ஸ்டேபிளா நிக்க முடியல. இத பார்த்த அந்த பச்சவந்தியில ஒருத்தி பயங்கரமா சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அவளை பயன்படுத்திட்டேல, அது போக இப்ப சண்டை போடுற நிலைமையும் இல்ல, அதனால இப்பவே உன்னை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை அட்டாக் பண்ண. ஆனா ஹீட்டோ மேதான் தப்பிச்சு அங்கிருந்து 2 இடத்த போட்டு தள்ளிடுறான். அப்புறம் மேல இருந்தவங்க இதை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹிட்டாமே திரும்பி மயங்கி விழுந்துடுறான். நமக்கு அதே மாதிரி நேரம் இல்ல, அவ வீக்கா இருக்கும்போது யாரை பிடிச்சிரு அப்படின்னு சொன்ன இன்னொருத்தன அவளை முடிக்க போக அந்த இடத்துக்கு நம்ம அனௌன்ஸ் வந்து பச்சவந்தியோட நாக்கையை துண்டு துண்டா வெட்டி அவனை டிஃபீட் பண்ணிடுறா. இப்ப அவ இருந்துட்டு இந்த கேமுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும் தான் வரணும், இந்த மாதிரி அன்வான்டான பிளேயர்ஸ் எல்லாம் கேமுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுமதி கிடையாது என்ன சொல்லிட்டு இப்ப அவ கையில ஒரு கேமரா எடுத்து இப்ப அதோட இனத்துக்கு டெலிகாஸ்ட் பண்றா. மக்கள் தொழில்நுட்ப காரணத்தினால ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனால இதை பத்தி நீங்க கொல்லப்படாதீங்க, எப்பவும் போல இப்ப நம்ம லைவ் கண்டினியூ பண்ணலாம். ராட்டில் பயங்கரமா காயப்பட்டிருக்கிறதுனால அவளால இப்ப எந்திரிச்சு நடமாடம் இல்ல, மத்தபடி அவ கொஞ்சம் நல்லா தான் இருக்கா. அப்புறம் நம்ம ராபிட், அதாவது இந்த கில்லிங் வெயிட் டிஸ்ட்ராயலோட வெற்றியாளர், வாங்க கொஞ்சம் அவகிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜூம் பண்ணி அவகிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கா. இத வந்து அந்த விஐபி ரூம்ல இருந்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீட்டோ இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை சினோசாக்கி தான் எடுத்தா. இதுல இருக்கிற அந்த 10 வந்திங்க எல்லாம் சுமிட்டோமும் சேவட்ஸோ சேர்ந்ததுங்க. வேற விதமா சொல்லணும்னா சுமிட்டோமா இருந்துட்டு இந்த கேம்ல நம்ம ஜெய் காட்டி யாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா பிளேயர்ஸா இருக்க மாட்டாங்க, அதனால யார்கிட்டயுமே அந்த லைசன்ஸ் போகாது, இதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற முட்டையை பார்த்தான் கேட்க. அந்தாலும் ஓகே நான் தான் இந்த இடத்துல நான் வயசுல தப்பிக்க முடியாது, ஆனா சிட்டு ஒன்னா நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன், சுமிட்டோமாவை எதிரியாக்கிக்கிட்டனால நீ ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு அவன் சொன்னானே. அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு தீ அவருடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாதிரி ஒருத்தன் அட்டாக் பண்ண போறதுக்கெல்லாம் சுமிட்டோமாவோட பிரசிடென்டே லியோ கொன்னுட்டு அவனுடைய பீஸ்ட் ஃபார்ம்ல அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று அவளை மேட்றான். லியோவை பார்த்து அவன் பயந்து போய் ஒன்னும் பண்ணாமே உட்காந்துடுறான். இப்ப இந்த தாத்தா இருந்துட்டு நல்ல வேலை பண்ண லியோ, இந்த மாதிரி ஆட்கள்னாலதான் கில்லிங் பேர்ட்ஸ்ல இருக்கிற மரியாதையே போகுது அப்படிதான் நான் சீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, சீட்டாவும் சரியா சொன்னீங்க, இருந்தாலும் இன்னொரு குற்றவாளி எஞ்சி இருக்கான் அப்படின்னு அவன் சொன்னானே. ஆமா யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அது நீதான் மிட்சுகாட்டோ சேவர்ஸோ கில்லிங் பேர்ட்ஸை பயன்படுத்தி பல 100 வருஷமா ஜப்பானோட எக்கனாமியில ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிச்சு. ஆனா இப்பவும் அதே மாதிரி தெராமார்பிசில் டெக்னாலஜிலும் அதே தான் அதை பண்ணுது. நீ நினைச்சிருந்தா இத பத்தி நீ பப்ளிக் சொல்லிருக்கலாம், இத மூலமா பல மக்கள் நம்மளோட டெக்னாலஜி மூலமா நிறைய பலன் அடைஞ்சது இருப்பாங்க. ஆனா நீ இதெல்லாம் பண்ணாம உன் லாபத்துக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சு, ஆனா நீ காசுப்பட்டு எங்களோட டெக்னாலஜியை நீ தப்பான வழிக்கு கொண்டு போன. நான் நினைச்சேன் உங்ககிட்ட நாங்க ஹெல்ப் கேட்கறது மூலமா இந்த மனித குலத்தையே ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போலான்னு நினைச்சோம், ஆனா நீ உன்னுடைய லாபத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்ப தெரியல அப்படின்னு நான் சொன்னானு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காரணம் என்ன? எவனாச்சும் தனக்கு லாபம் இல்லாத விஷயத்த பண்ணுவானா? அதுவும் நான் பண்ண எல்லா திட்டத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே லியோ தாத்தாவோட நெஞ்சுக்குள்ள கைய விட்டுட்டான். இத பார்த்த தாத்தா, நீ எனக்கு துரோகம் முட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப லியோ பண்ண காரியத்துக்கு ஒருத்தன் பாராட்டிட்டு, சீட்டோ இப்ப நம்மளுடைய திட்டத்துக்கு யாரும் இடையூறா இருக்க மாட்டாங்க அப்படிதானே அப்படின்னு நான் கேட்க, ஆமா நான் இந்த உலகத்தை மாத்தி ஒரு புது எவல்யூஷனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சீட்டோ சொல்ல, இப்ப யோகோ இருந்துட்டு இனிமே நான் என் தாத்தா முஞ்சில எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை போய் பார்க்க போறா. ஆனா தாத்தாவை பார்த்தானே அவ அதிர்ச்சியில இது எப்படி நடந்துச்சு, தாத்தா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்றா. பாத்துட்டு இருக்கும்போது சீட்டோ அந்த இடத்துக்கு வந்து சேர்மேன் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நாங்க போலீஸ் கிட்டையும் ஒரு மெடிக்கல் ஆர்கனைசேஷன் கிட்டையும் இதை பத்தி இயற்கையை சொல்லிட்டோம், உங்க தாத்தாவை தொடாம என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னானா. யோகா அழுதுட்டு, இது ஒண்ணு எங்க தாத்தாவோட நேச்சுரல் டெத்து கிடையாது, நீ தான் வச்சு பண்ணிருப்ப, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் சொன்னானே. அதுக்கு சீட்டோ, நீ என்ன குத போறியா, அதுக்கு முதல்ல நீ இருக்கணுமே. இதை கேட்ட யோகோ, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற கேட்க, இப்ப அந்த இடத்துக்கு எக்ஸிபிசி
சேர்ந்த ஒருத்தன், இங்க பாருங்க மிஸ் யோக்கோ, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்க தாத்தாவை கொண்டிருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய கூட்டு ஆலோசனை பேர்ல தான் நடந்துச்சு அப்படின்னு நான் தைரியமா சொல்ல, இதை கேட்டு யோக்கோ இருந்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா இது என்கிட்டயே வந்து சொல்லுவேன், லியோ இப்ப எல்லாத்தையும் கொன்றுடா அப்படின்னு சொல்லவும், லியோ இருந்துட்டு, நிறுத்தடி, லியோ எப்பவுமே அவனுக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமாட்டி எச்பிசி சேர்ந்த ஒருத்தர், அப்பனா சீட்டோ அந்த பெரியவரோட பாடியை நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க, சரி இப்ப நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கிட்ட போய்கிட்டு இருக்க, இந்த பக்கம் யோக்கா இருந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ நடந்துகிட்டு இருக்கும்போது லியோ அந்த இடத்துக்கு வந்து, நீ அப்படி எங்களை மாதிரி ஹைபிரிட்ஸ உன்னோட லாபத்துக்கு யூஸ் பண்ணியோ அதே மாதிரிதான் இப்ப உனக்கு நடக்குது அப்படின்னு சொன்னோன்னு யோகா இருந்துட்டு, துரோகியே அப்படின்னு சொல்ல லியோ வந்துட்டு, நீ இப்ப எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்கிறத பார்த்துட்டு என்கிட்ட பேசணும் சரியா, போக ஒன்னு நான் என்னோட ஸ்லேவா வச்சுக்க நான் தயாரா இருக்கேன். யோகா கூட அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப லாஸ்டா அனௌன்சர் வந்துட்டு, இந்த கில்லிங் பை டெஸ்ட்ராயின் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு, இதோட வின்னர் இசிடா சைபர் சோஸ் பம்பால ஹீரோ அவனுடைய காலேஜ்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்து டிவியை பட்டு பாக்குறான். அதுல நியூஸ் ரீடர் இருந்துட்டு, கூடிய விரைவிலேயே டெராபைட்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு, இட்டாமிக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணி பார்த்தேன் ஆனா எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ ரூம்ல உட்காந்து இட்டாமியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து அவன் பாக்குறான். இட்டாமி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. எந்த இடம் பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லியோ கூட கிட்டாமி சண்டை போட்ட இடத்துல தான் வர சொல்லியிருக்கா. ஹீரோ போய் கிட்டமே பாக்குறான். பார்த்து அவங்க பேசிக்கிறாங்க. என்னோட கை எப்படி இருக்கு, இப்ப நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா இது வேகமே சரியாயிரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கிட்டாமி இருந்துட்டு, உன்னைய தனியா வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ இருந்துட்டு, கிட்டாமி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஆனா நீ எனக்கு டைம் சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல, இல்ல உங்களாலதான் நான் இப்ப நான் என் வாழ்க்கையில நானா ஒரு முடிவு எடுக்க கத்துக்கிட்டேன், உன்னாலதான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு, நான் எப்பவுமே கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்பனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னா கிடையாது, உன்னை பத்தி லைட்டா கவலைப்பட்டு அவ்வளவுதான், ஆனா நான் ஒரு மனுஷா பார்த்துதான் அந்த மாதிரி எல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து கிட்டமி சரி விட, என் கூட இருந்தனால உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துக்கலாம், இதை போக நீ கூட இருந்ததுக்காக நானும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஃபிளாஷ் அட்டாக் பண்ணி கொண்டுறோம், என்ன மன்னிச்சிருந்தா மட்டும், நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கு தெரியல, மிஸ்டர் சீட்டோ உன்னை கொலை சொன்னாரு, நீ இருக்கிறது அவருக்கு பிரச்சனையா இருக்குனாரு, அதான் உன்னை கொலை சொன்னாரு, எப்படி இருந்தாலும் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி விட என்ன சொல்றது உனக்கு கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப அங்கிருந்து கிளம்பி கார்ல ஏறி உட்காடுறான். எல்லாமே முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கேட்க, அவளும் முடிஞ்சுன்னு சொல்ல இப்ப அவன் கார் எடுத்துட்டு போறான். இப்ப அந்த பாடி கார்டும் ஆறுதல் சொல்றான். அது கிட்டமே இருந்துட்டு, நானும் அவனுக்கு கவலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றான். இப்ப பப்ளிக்கா ஹியூமன்ஸும் அவங்களோட ஜீனை மாடிஃபை பண்றது மூலமா ஒரு ஹைபிரிடா நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த தீவுல கேபி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியத்துல நெக்ஸ்ட் கில்லிங் பைட் நம்ம நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கேள்விப்பட்ட எல்லா பிளேயர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இதோட இந்த எபிசோட, அதாவது இந்த சீசனையும் முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கான